காரணங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இதில் ஃபஸ்ட்டு நிலச்சரிவு என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசையினால் பாறைகள், மண் மற்றும் தாவரங்கள் மலைச்சரிவுகளில் பார்த்திங்கன்னா கீழ்நோக்கி செல்லும் ஒரு நகர்வு தான், கீழ்நோக்கி வேகமாக செல்லக்கூடிய ஒரு நகர்வு தான் பார்த்திங்கன்னா இது வந்து நிலச்சரிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது புவி ஈர்ப்பு விசையினால் பாறைகள் மற்றும் அதாவது நிலத்தின் அந்த மலைகளுடைய சரிவு பகுதியில் உள்ள பாறைகள், மண் மற்றும் தாவரங்கள் எல்லாமே அந்த மலைச்சரிவுகள் போல் வேகமாக கீழே போகக்கூடிய நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது நிலச்சரிவுகள் ஏற்படும் அரிதான நிகழ்வுகள் சரிங்களா ஆகும் அப்படிங்களா. நிலச்சரிவுகள் பார்த்திங்கன்னா திடீரென ஏற்படும் அரிதான நிகழ்வு. அதாவது நிலச்சரிவுன்னா சொல்லிட்டுலாம் வராது. சுனாமி அது கூட வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். அதனுடைய ரிக்டர் எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிலச்சரிவுகளை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே நம்ம வந்து அதை முன்னாடியே சொல்ல முடியாது. அது ஒரு அரிதான நிகழ்வுன்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இந்தியாவில் நிலச்சரிவு பகுதிகள். அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிலச்சரிவு பகுதிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அந்த 15% பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிலச்சரிவுக்கு உள்ளாகும் பகுதிகளாகும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா 15% பார்த்திங்கன்னா நிலப்பரப்பானது நிலச்சரிவுக்கு உள்ளாகும் பகுதிகளாகும். 15% பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? 15% வந்து இந்தியாவில் நிலச்சரிவுக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இமயமலை பகுதிகள் உள்ள சரிவுகள், மலைச்சரிவுகள் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய சரிவு பகுதிகள், அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கான பயம் உள்ள பகுதிகளாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையில் மலைச்சரிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைச்சரிவுகள் பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆற்று பள்ளத்தாக்குகள் அதாவது வயநாடு, கேரளா அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளும் இந்த ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளும் பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ள பகுதிகளாக கணிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். அதே போல் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டத்திலையும், உதகமண்டலம், நீலகிரி மாவட்டத்திலையும் இது போல் பகுதிகளெலாம் இந்த நிலச்சரிவுக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது நிலச்சரிவுக்கான காரணங்கள் என்ன? அது நிலச்சரிவு ஏற்படுதுன்னா அதற்கான காரணங்கள் வந்து ரீசனை முதல்ல பார்க்கணும். ஏன்னா எதனால் அந்த நிலச்சரிவு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பலவீனமான தளர்ந்த நில அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நிலச்சரிவுக்கான முதன்மை காரணமாக சொல்லுது. பலவீனமான நில, அதாவது அந்த மண்ணுடைய கெட்டித்தன்மை அதிகமாக இருக்காது. அது வந்து தளர்ந்த மண் நிலமாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மலைச்சரிவுகள் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த மண்ணுடைய தன்மையானது ரொம்ப. இந்தியாவில் நிலச்சரிவு பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா 15% நிலப்பரப்பானது இந்தியாவின் நிலச்சரிவுக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளாக சொல்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா 15% நிலப்பரப்பு என்ன பண்ணுறாங்க, நிலச்சரிவுக்கு உள்ளாகும் பகுதிகளாக சொல்லப்படுகிறது, கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் பார்த்திங்கன்னா இமயமலை சரிவு பகுதிகளும், அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய மலைச்சரிவு பகுதிகளும், ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளுடைய அந்த பகுதிகளிலையும், வயநாடு எதனால் ஆற்று பள்ளத்தாக்கு அதுதான் அந்த தற்போது கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மலைச்சரிவு நிகழ்ந்து மிகப்பெரிய சேதத்தையும் பொருட்சேதத்தையும் உருவாக்கியிருக்கு. இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள பகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே போல்
தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டத்திலும், உதகமண்டலம், நீலகிரி மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த மலை நிலச்சரிவுக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது நிலச்சரிவுக்கான காரணங்கள் என்ன? நிலச்சரிவுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பலவீனமான தளர்ந்த நில அமைப்பு 1வது பாயிண்ட்டு. சரிங்களா? பலவீனமான தளர்ந்த நில அமைப்பு தான் இதற்கான காரணமாக சொல்லப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா காடழிப்பு. அந்த மலைச்சரிவு பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை அழிக்கும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா அந்த பகுதியில் காடுகள் நிறைய இருந்தால் தான் அந்த மண்ணை வந்து தாங்கி பிடிச்சி நிறுத்தி வைக்கும். அப்படி நிறுத்தி வைக்கும்போது அங்கே வந்து நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கு காரணங்கள் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா நில அதிர்வு. சரிங்களா? நில அதிர்வுகள் தான் பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவுக்கான காரணங்களாகவும் சொல்லப்படுது. சரிங்களா? இது 3மே பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சொல்கிறாங்க. அதே போல் எரிமலை வெடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக சொல்கிறாங்க. எரிமலை வெடிக்கும்போது இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. அதே போல் சுரங்கம் தோண்டும்போது இதற்கான நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மலைப்பிரதேசங்களில் சாலைகள் மற்றும் இருப்பு பாதைகள் கட்டுமானம், அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சாலைகள் ஏற்படுத்துது. இந்த இருப்பு பாதைகள் கட்டுமானம் பண்ணும்போது அதுக்கான வழித்தடங்களை உருவாக்கும்போது நிறைய காடுகளை அழிக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைங்களா? அந்த நிலங்களை சீர் செய்ய வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.